ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். ஆண்டவனை அனுக்கிரகத்துக்கு கண்ணீரை மிஞ்சிய கங்கை ஜலம் வேறொன்றுமே இல்லை. அதற்காக நீங்கள் எங்குமே போக வேண்டியதும் இல்லை நண்பா. அவை நம்ம கண்களிலிருந்தே வரும், நம்ம வேதனையிலிருந்தே வரும். அந்த கங்கை ஜலம் வேலைக்காகாதவர்களிடம் நம்ம கஷ்டங்களை சொல்லி அழுகின்றோமே, அந்த ஆண்டவனிடம் நம்ம கஷ்டங்களை, நம்ம குறைகளை, நம்ம வேதனைகளை சொல்லி அழுவ முடியாதா? சொல்லுங்கள் நண்பர்களை. மற்றவர்களிடம் நம்ம கஷ்டங்களை சொன்னால் அவர்களிடம் நாம் ரொம்ப குறைந்து போய்விடுவோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஐயோ அப்படியா என்று ஆக்டிங் செய்து நாம் போன பிறகு எப்பா எனக்கு ஒரு நல்ல மேட்ரு கிடைத்தது என்று மிக்க மகிழ்ச்சியுடன் வேர்ல்டு கப்பு ஜெயித்த சந்தோஷமாக உடனே கைபேசி எடுத்து ஊரு பூராவும் டமால் அடிப்பதற்கு அதையே அந்த அழுகை ஆண்டவனிடம் அழுது உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அந்த கண்ணீரில் அபிஷேகமாக நினைத்து செய்திருப்பார். செய்ய வேண்டும். உன்னுடைய பூஜா மந்திரம்தான் ஒரு காசி, உன்னுடைய பூஜா மந்திரம்தான் ஒரு ராமேஸ்வரம், அதுதான் காஞ்சி காமாட்சி, அதுதான் ஒரு மதுரை மீனாட்சி என்று நினைத்து நீங்கள் எங்குமே போக வேண்டியதில்லை. அந்த பூஜா மந்திரத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, கொஞ்ச நேரம் அல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து உன்னுடைய கஷ்டங்களை அவர்களும் சொல்லி பாருங்கள். அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு, ஒரு வழியை காட்டுவார்கள். அது ஒரு ஆண்டவனால்தான் மட்டும் முடியும், மற்ற இந்த அயோக்கிய மனிதர்களிடம் அல்ல. நீ கஷ்டத்தில் இருந்தால் பார்த்து சந்தோஷப்படும் முதல் ஜீவன் உன்னுடைய சொந்தக்காரர்கள், நெருங்கிய நண்பர்கள்தான். அதுவே ஆண்டவன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். இதை நம்புங்கள். நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் முற்றிலும் உண்மை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.